शम्भो शम्भो ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று நமசிவாய நமசிவாய நமசிவாய. ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஐயா, உங்க பதிவுல காதல் திருமணம் கசந்து விடுவது ஏன், அதுக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. அப்போ பெரியவர்களா பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல கசப்பு ஏற்படுவதில்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஒருத்தர். அதாவது இந்த இரு மனங்களும் கசந்து போவது ஏன் என்பதற்கு காதல் திருமணம் பெரியவர்கள் ஏற்பாடு செய்த திருமணம் என்ற பாகுபாடு கிடையாது. ஏனென்றால் இது இருவர் மனதை பொறுத்தது. வாழ்க்கை என்பது இருவருடைய மனதை பொறுத்தது. இதுல பெரியவர்கள் ஏற்பாடு செய்த திருமணமாகட்டும், காதல் திருமணமாகட்டும், ஒருவரை பத்தி நம்ம புரியாத வரைக்கும் அன்பு, காதல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். புரிஞ்ச பின்னாடி தான் கசந்து போறது. அப்ப இது ரெண்டுலேயுமே ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இப்பொழுது இந்த கலியுகத்திலே ஜோதிடன் என்பதனாலே என்னிடம் வரும் நிறைய தம்பதியர்கள், பெரியவர்கள், பெண்களின் வாழ்க்கை தான் முக்கியமாக சரி வரல அப்படின்னு சொல்லி வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அனைவரிடமும் பேசியதில் ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிகிறது. ஒரு பெண் தன் புகுந்த வீட்டில் சுகமாக வாழ முதல் முக்கிய காரணம் அந்த பெண்ணை பெற்ற தாய் தான். தாய் கட்டி கொடுத்த பின்னாடி அவங்க குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் அவர்கள் நிம்மதியாக குடும்பம் நடத்துவார்கள். ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற அந்த பெண்ணை பெற்ற தாய் தலையீடு இருந்தால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இங்கே அனுபவபூர்வமாக நான் பார்த்து வருகிறேன். அந்த பெண்ணை வாழ விடாமல் தடுப்பது முதலில் அந்த பெண்ணை பெற்ற தாய் தான். பல பிரச்சனைகளை கேட்கிறார்கள். இந்த பெண் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 3 மாசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சில குறைபாடுகளை சொல்லுவாங்க தாய்கிட்ட. இந்த தாய் என்ன பண்ணுவா, ரொம்ப விட்டு கொடுத்துறாத, விட்டு கொடுத்தன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். விட்டு கொடுத்து வாழுங்க அப்படின்னு சொல்றது பெரியவங்களுடைய செயல். ஆனால் அந்த பெண்ணை பெற்ற தாய் சொல்வது, விட்டு கொடுத்துறாத, விட்டு கொடுத்தேன்னா அதிகமா உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை. அதே நேரத்தில் அந்த பெண்ணை மருமகளாக பெற்றவளும் ஒரு தாய் தான். அந்த பெண்ணை மருமகளாக அடைந்தவரும் ஒரு தாய் தான். இந்த 2 பெண்களும் சேர்ந்து கொண்டு இந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் விளையாடும் விளையாட்டுக்கள் எல்லையற்றவை என்றுதான் நான் சொல்வேன். இருவருமே இப்பொழுது எல்லாம் திருமணம் செய்வதற்கு அந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பையனுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்ப்பதை விட அந்த சம்பந்திகள் 2 பேருக்கும் பொருத்தம் பார்ப்பதுதான் சிறந்தது என்றே நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இதுல தான் உருவாகிறது பிரச்சனை. அவர்கள் இருவரும் நிம்மதியாக தான் வாழ்வார்கள். அவர்களை வாழ விடாமல் தடுப்பது இந்த 2 பெண்கள். பெண்களுக்கு எதிரி பெண்களே. மருமகள் என்ற வார்த்தைக்கு பொருள், நம் மகள் வீட்டில் இருக்கிற ஒரு மகள் இன்னொரு வீட்டுக்கு போனா நம்ம வீட்டுக்கு வர்றவ மருமகள் ஆகிறார். இதுதான் மருமகள். ஆனால் இந்த மகள் என்கிற வார்த்தையை மறந்துட்டு எங்கிருந்தோ வந்த பெண் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லயே இவங்க தன் மகனுக்காகவும் அந்த பெண்ணுக்காகவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கொண்டு செய்யும் பல சேட்டைகள், அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது. இதனால் தான் பிரிந்து விடுகிறார்கள். நன்றாக வாழ வேண்டிய அந்த தம்பதியர் பிரிந்து விடுகிறார்கள். விசாரித்து பார்க்கிற பொழுது 2 குடும்பத்திலுமே 2 பெண்களும் தான் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலைகளை செய்து அவர்களின் வாழ்வை கசந்து போவது மட்டுமில்லை, பிரிவினை வரையும் கொண்டு வந்து விடுகிறார்கள். கடைசியில் விவாகரத்தில் முடிகிறது. இது அவசியமா என்பதை அந்த பெண்ணை கட்டி கொண்ட கணவன் மிகவும் உன்னிப்பாக அந்த குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும். அதே போல் அந்த பெண்ணும் தன் குடும்பம்
தன் கணவன், தன் மாமனார், மாமியார் என்று முடிவெடுத்து அந்த வாழ்க்கையை நடத்தி வந்தால் பிரச்சனை இருக்காது. முதலில் முன்கோபம், எதற்கெடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாததால் வருவது. இன்னொன்று அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அந்த அக்செப்டன்ஸில் அவேர்னஸும் கிடையாது. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது யார் செய்யணும்? இன்பமும் துன்பமுமாக வாழ வேண்டிய அந்த ஒரு செயலை செய்ய வேண்டியவர்கள் அந்த இருவர். ஆனால் இது இருவர் என்பது போய் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேருன்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பம் அறுவராக மாறுகிறது. இந்த 6 பேர் சேரும் பொழுது பிரச்சனை பெரிதாகிறது. இதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு திருமணம் முடிந்தது என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கை என்று அவர்கள் போக்கில் வாழ நாம் அனுமதிக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கணவனும் மனைவியும் உட்கார்ந்து அதை தீர ஆலோசனை செய்து ஆலோசித்து செயல்படுவார்களேயானால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வராது. ஆனந்தமாக வாழ்வார்கள். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய.